சேவல் மரவேலியை போட்டுட்டு இருக்கும்போது கையை நசுக்கிக்கிச்சு. ஆனாலும் அதனுடைய வலி பெருசா தெரியாம நம்ம வேலியை போட்டுட்டோன்ற சந்தோஷத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தான் கோழி குஞ்சுடைய ஞாபகம் வந்து மலைக்கு மேல வேகமா போச்சு. அப்ப கோழி குஞ்சு மரத்துக்கு பின்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தது. அப்ப சேவல் அப்ப அதை சமாதானப்படுத்துறதுக்காக வா நம்ம இந்த வளையத்தை தூக்கி போட்டு விளையாடலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டது. ஆனா கோழி குஞ்சு வரவே இல்லை. சேவல் அப்ப அந்த மண்புழு மேல வளையத்தை போட்டு விளையாட்டு காமிச்சாரு. ஆனாலும் கோழி குஞ்சு சந்தோஷமா வரவே இல்லை. சரி நம்ம எப்படியாவது அதை சமாதானப்படுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டே மலைக்கு கீழே பார்த்துதான். அப்ப சில இடத்துல தீ பற்றி எரியறத சேவல் பார்த்துட்டு அச்சச்சோ இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு மலையில இருந்து வேகமா கீழே இறங்கி போயிடுச்சான். இதை பார்த்த கோழி கொஞ்சம் மண்புழுவும் சேவல் பின்னாடியே வேகமா போனாங்க. ஆனா அதை விட வேகமா சேவல் பறந்து கீழே போயிடுச்சான். அப்போ மரங்களுக்கு கிட்ட போய் நின்றுப்போ அங்க நிறைய மரங்கள் நிறைய பெரிய பெரிய தீ பற்றி எரியறத பார்த்து இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இல்லைன்னா காட்டே அழிஞ்சிடும்னு அதோடைய சக்தியை பயன்படுத்தி ஊதுச்சான். ஆனாலும் அதனுடைய காத்துல அந்த தீ அடங்கவே இல்லையா. இதுக்கப்புறம் சேவல் எப்படி அதை கட்டுப்படுத்திருக்கோன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.